அதிகாரம் 4. ஆன்மாவின் பரவசம், பேரின்ப உள்ளுணர்வு, தன் வயமிழந்த நிலை. நாம் உள்ளார்ந்த அகக்கோட்டையின் உள்ளே ஒவ்வொரு மாளிகையாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அகக்கோட்டையின் அரசராம் ஆண்டவரும் நம் ஆர்வத்தை கண்டுணர்ந்து அவரது கோட்டையின் வியப்புக்குரிய அழகைக் காணும்படி நம்மை மெல்ல மெல்ல இன்னும் உள்ளே அழைத்துச் செல்கிறார். அவருடன் இன்னும் மிக மேலான நெருங்கிய அன்பின் ஒன்றிப்பை அடையும் முன் அவரது அன்பின் கோட்டையின் பேரழகைக் காணும்படி செய்கிறார். நாம் இங்கே கடவுளின், அவரது ஒப்பற்ற அன்பின் பலவித வெளிப்பாடுகளை காண்கிறோம். நாம் இவ்வாறு அவரது வியப்புக்குரிய அன்பின் வெளிப்பாடுகளை கண்டவர்களாய் இன்னும் முனைந்து அகக்கோட்டையின் இறுதி வரை சென்று அவரது மகத்துவத்தில் அவரை காண வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே இங்கே நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு அருளும் அவரது எல்லையில்லாத அன்பின் வெளிப்பாடாகும். இவ்வாறு பலவித இறையருள் அனுபவங்களால் ஒரு நல்ல தந்தையைப் போலவும் அன்பரைப் போலவும் நம்மை உற்சாகப்படுத்தி கவர்ந்து இழுக்கிறார். புனித தெரேசா கூறுவது போல், நமது குறைகளையும் வரம்புகளையும் தெரிந்தவராய் கடவுள் தனது மேலான அருளை நமக்கு தருகிறார். நாம் தொடர்ந்து முனைப்புடன் அவருடன் நிறைவான ஒன்றிப்பை அடையும் வரை, நல்ல நீரூற்றை காணும் வரை, நல்ல ஆயனாய் காண்க. திருப்பாடல் 23, யோவான் 7:37 நம்மை இந்த செப பாதையின் வழியே நடத்திச் செல்கிறார். ஆகவே பரவசம் என்பதும் இச்செப நிலையில் ஏற்படும் ஓர் இறையருள் அனுபவமாகும். பரவசத்தின் ஏற்படும் ஒரு வகையை புனித தெரேசா இங்கே விளக்குவதை காண்போமாக. தியான செபத்தில் நமது ஆன்மா ஈடுபட்டு இருக்கவில்லை எனினும், நாம் நினைவில் கொண்டிருக்கும் ஏதோ ஒரு தெய்வீக வார்த்தையால் அல்லது கடவுளே நம்முடன் பேசும் வார்த்தையால் திடீரென்று பலமாக ஆட்கொள்ளப்பட்டு கவன ஈர்ப்பு பெறுகிறோம். அந்த நொடி பொழுதிலேயே நமது ஆன்மாவானது அனல் மூட்டப் பெற்று உயர்வான புது வாழ்வுக்கு துடித்தெழுகிறது. அப்போது அதன் பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுகின்றன. யாரும் புரிந்து கொள்ள முடியா வகையில் கடவுளே ஆன்மாவுடன் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதனை கடவுளும் அனுபவிக்கும் ஆன்மா மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அதனை குறித்து ஆன்மா பிறகு பேச முடிவதில்லை. ஆனால் இத்தகைய அனுபவம் பெறும்போது ஆன்மாவின் உள்ளார்ந்த ஆற்றல்கள் தமது சக்தியை இழந்து விடுவதும் இல்லை. அதாவது ஆன்மாவின் மைய பகுதியில்தான் இது நடைபெறுகிறது என்பதை அவை அறிந்திருக்கின்றன. இது ஒரு புதிய அனுபவமாய் இருக்கிறது. புலன்களும் ஆற்றல்களும் முழுமையாக கடவுளில் மூழ்கியிருப்பினும், இதற்கு முன் இத்தகைய ஒரு அகத்துடிப்பு, விழிப்புணர்வு அல்லது கடவுளை பற்றிய ஒளியும் அறிவும் இந்த அளவிற்கு ஆன்மாவில் ஏற்பட்டது இல்லை. இந்த அனுபவம் எந்த அளவு ஆன்மாவின் ஆழத்தில் அச்சுப்பதிவு போல பதிகிறதெனில் அதனை ஒரு நாளும் மறக்க முடிவதில்லை. இதனை விளக்க புனித தெரேசா சில விவிலிய நிகழ்வுகளை முன்வைக்கிறார். 1. மோசே கண்ட எரியும் முட்புதர். மோசே கண்ட எரியும் முட்புதர் அனுபவம் காண்க. விடுதலை பயணம் 3:1 முதல் 6 வரை அவரது ஆன்மாவில் எந்த அளவிற்கு பதிந்து போயிருந்ததெனில், அந்த இறையனுபவம் அவருக்கு பார்வோனிடம் சென்று தன்னை அனுப்பிய கடவுளின் பெயரால் பேசவும், மக்களின் விடுதலைக்காக போராடவும், கடவுள் விரும்பியவாறு செயல்படவும் அவருக்கு மன உறுதியையும் சக்தியையும் மிகச் சிறந்த வகையில் அளித்திருந்தது. 2. யாக்கோபு கனவில் கண்ட ஏணி. இந்த கனவின் மூலம் காண்க. தொடக்க நூல் 28:10 முதல் 22 வரை யாக்கோபு விண்ணைச் சார்ந்த உண்மைகளையும் ஆண்டவர் தன்னுடன் இருந்து செயல்படுவதையும் கண்டுபிடிக்க முடிந்தது. யாக்கோபு நினைவு கூர்ந்ததை விடவும் கடவுள் தனது திருவுள விருப்பப்படி அவருக்கு வெளிப்படுத்த திருவுளமானார் என்பதே உண்மையாகும். கடவுள் தன்னுடன் உள்ளார். தான் எங்கு சென்றாலும் அவரே தனக்கு காவலாயிருந்து தனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவார் என்ற உறுதிப்பாட்டை அன்றே அவர் பெற்றுக் கொண்டார் அல்லவா? பரவசத்தின் அனுபவம். இத்தகைய பரவசத்தில் கடவுள் ஆன்மாவை முழுமையாக தன் வசப்படுத்துகிறார். அதாவது ஒருவர் முற்றிலும் கடவுள்மயமாகிறார். இவ்வாறு பரவசத்தினால் கடவுள் ஆன்மாவை ஈர்க்கும் போது பிற புலன்கள் செயல்பாட்டு திறன் உள்ளவைகளாக சில காலம் இருப்பினும், நாம் மூச்சு விடும் சக்தியை இழப்பதுடன் பேசும் திறனையும் இழக்கிறோம். இந்நிலையில் ஆண்டவர் காண்பிக்கும் அவரது அரசின் மாற்றுமே சிறிதளவேயாயினும் மகத்துவமிக்க கடவுளுடன் அதை ஒப்பிட்டு பார்க்கையில் அது வியப்புக்குரியதாகவே இருக்கிறது. வேறு சில சமயங்களில்
நமது சக்திகள் அனைத்தையும் உடனே இழந்து விடுகிறோம். அந்நேரத்தில் ஆன்மா உடலை விட்டு செல்வதாக காணப்படுகிறது. அப்போது மூச்சு கூட விட முடிவதில்லை. இப்பேரின்ப நிலை ஒரு சில நேரமே நீடிக்கிறது. எனினும் இவை திரும்ப திரும்பவும் நேரிடலாம். முழுமையான பேரின்ப உள்ளுணர்வு அனுபவம் இது மிகச் சிறிது நேரமே நிகழ்கிறது. எனினும் நமது உள்ளமும் சித்தமும் முழுமையாக ஆண்டவருக்குள் ஈர்க்கப்பட்டு மூழ்கி விடுகின்றன. நமது புரிந்து கொள்ளும் ஆற்றலானது ஈர்க்கப்பட்டு எந்த அளவிற்கு மேலெழுந்து செல்கிறதெனில், இப்போது கடவுளை அன்பு செய்ய தூண்டாத எதுவும் ஆன்மாவை தூண்டுவதுமில்லை, கவர்ச்சியாய் இருப்பதுமில்லை. அதாவது உலக நாட்டங்கள் அல்லது கவர்ச்சிகள் எத்தன்மையானதாய் இருப்பினும் அவை ஆன்மாவை கவர்த்தெழுப்பதில்லை. இத்தகைய இறைப்பிரசன்ன அனுபவம் ஆன்மாவிற்குள் ஏற்படும் போது, அன்பராம் இயேசு நமது ஆன்மாவெனும் மாளிகையின் அனைத்து கதவுகளும் ஆன்மாவின் அனைத்து செயலாற்றல்களும் மூடும்படியாக கட்டளை இடுகிறார். மேலும் அகக்கோட்டையின் புற அரண்களான புலன்களின் செயல்பாடுகளும் தமது ஆற்றலை இழக்கும்படி செய்கிறார். ஆன்மா தன்னுணர்வு பெறும்போது, ஆண்டவரின் உருமாற்ற நிகழ்வின் போது பேதுரு கூறியதையும், இயேசு அவர்களை தொட்டு எழுப்பிய போது தன்னுணர்வு பெற்றதையும் இங்கு நினைவு கூர்வோமாக. காண்க மத்தேயு 17:4 மற்றும் 7 முதல் 9 வரை. கடவுள் தனக்கு விருப்பமான வகையில் பயன்படுத்திக் கொள்ளும் வண்ணம் ஆன்மா தன்னை கையளிக்கிறது. ஆன்மா இறைவனை முன்னிட்டு 1000 முறை சாகவும் துணிகிறது. உலகில் உள்ள அனைத்து நாவுகளும் ஆண்டவரை புகழ வேண்டுமென விரும்புகிறது. தவம் புரிய, அதாவது தன்மறுப்பில் மிகுந்த ஆர்வம் கொள்கிறது. தனக்கு துன்பம் இல்லையே என்று முறையிடுகிறது. கடவுளை முன்னிட்டு நற்செய்தி பணியில் துன்புறுவதற்கு அன்பின் ஆர்வம் துளிர்க்கிறது. மேலும் கடவுளின் அருள் துணையுடன் துன்புறுதல், சிலுவையை சுமத்தல் எளிதாய் மாறுகிறது. காண்க மத்தேயு 11:30. தனது இத்தகைய உயர்நிலை ஆன்மீக அனுபவத்தை பிறர் காண்கையில் அதற்கு கூச்சமும் சங்கடமும் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் தாழ்ச்சியின் குறைபாடாகவும் இருக்கலாம். ஆயினும் ஆண்டவரே ஆறுதலையும் மீள் உறுதிப்பாட்டையும் அருள்கிறார். கடவுள் தன்னை அவருக்கென்று முழுமையாய் விரும்புகிறார் என்று ஆன்மாவிற்கு தெளிவாய் தெரிகிறது. மேலும் இதனால் ஆண்டவரே ஆன்மாவை அதன் உடல், பொருள், புகழ் போன்றவற்றின் மீது ஏற்படும் தாக்குதல்களில் இருந்து அதனை காப்பாற்றுகிறார். அந்நேரம் முதல் ஆன்மா என்னும் இறைமனிதர் கடவுளின் உடைமை ஆகிறார். ஆகவே கடவுளே அம்மனிதரை உலகின் எல்லா தீமைகளில் இருந்தும், இரண்டாம் சாவாம் நரகத்தில் இருந்து, அதாவது கடவுளுக்கும் மனிதருக்குமிடையே உள்ள நிரந்தர பிரிவிலிருந்தும் காப்பாற்றுகிறார். காண்க திரு வெளிப்பாடு 21:8.